வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அனைத்து அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். சற்று நேரம் தவமாற்றி மனதிலே ஒரு நிறைவும் அமைதியும் பெற்று அமைதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். சிறப்பு. இன்றைய தலைப்பு மனிதனுடைய என்னமா சொன்னீங்க, உயர்வுக்கு மேலான தத்துவம் இல்லையா? தத்துவத்துல மேலான தத்துவம், கீழான தத்துவம் என்று இரண்டு தத்துவங்கள் இல்லை. ஏன்னா தத்துவம் என்ற சொல்லுக்கு உண்மை என்று பொருள். உண்மையில மேலான உண்மை கீழான உண்மை என்று எதுவும் இல்லை. அதனால வாழ்வின் மேன்மைக்கு என்ன தத்துவம், என்ன தத்துவம்? பொதுவா இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில மனிதன் மேன்மை அடைவதற்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, பொருள் சார்ந்த வாழ்க்கையில பொருள் தான் வேணும். யாரு நிறைய பொருள் ஈட்டிருக்காங்களோ அவர்கள் மேன்மை அடைந்து விட்டார்கள், வெற்றி அடைந்து விட்டார்கள் என்றால்தான் மற்றவர்கள் கருதுவது உண்டு. ஆனா அது பொருள் சார்ந்த வாழ்க்கையில ஓரளவுக்கு சரி என்றாலும் கூட அதை மேன்மை என்று சொல்ல முடியாது, வெற்றி என்று சொல்ல முடியாது. பொதுவா ஒரு சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னு பெரியவங்க சின்னவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. வாழ்க்கையில வெற்றி அடையும் ஏதாவது வகையில, கல்வியிலையோ பதவியிலையோ தொழிலையோ ஒரு வெற்றி அடைந்த மனிதனாக இருக்கணும். அப்ப கேட்கிற போது ஏன் வெற்றி அடையணும் அப்படின்னு கேட்டா, வெற்றி தான் மகிழ்ச்சியை தரும். மகிழ்ந்து வாழ வேண்டுமானால் எல்லா நிலையிலையும் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக சமுதாயத்துல உண்டு. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, நேர் எதிர்மறையாக யார் மகிழ்ந்து வாழ்கிறார்களோ அவர்களே வெற்றியானவர்கள். ஆனா வெற்றிக்கு இலக்கு இல்லை, இதுதான் வெற்றின்னு சொல்ல முடியாது. ஒரு காலம் அப்படி சொல்ல வேண்டியதுமா இருந்தால் ஒரு வெற்றி அடைந்த பிறகு இன்னொரு வெற்றி என்பது இல்லை. ஆனா வாழ்க்கையில பாருங்க, எல்லா இடத்துலையும் போட்டி. சின்ன வயசுல இருந்தே போட்டி. படிப்புல, விளையாட்டுல, அவர் வளர்ந்த பிறகு தொழில்ல போட்டி, அரசியல்ல போனா அதிகாரத்துல போட்டி. போட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு போட்டியில வென்றவன் அதோடு நின்று விடுவதில்லை, இன்னொரு போட்டிக்கு தன்னை தயார்படுத்துறான். அப்ப போட்டி மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப வெற்றி தொடர்ந்து கிட்டுமா? வாழ்க்கையில கிடைக்க வாய்ப்பு இல்லை. வெற்றியும் கிடைக்கும், தோல்வியும் கிடைக்கும். அப்படியே வெற்றி தொடர்ந்து கிடைச்சாலும் அது மகிழ்ச்சியை தரும் என்று சொல்வதற்கு இல்லை. ஏன்னா வாழ்க்கையில மேன்மை என்று சொல்வது எது மேன்மைன்னு சொன்னா, மகிழ்ந்து வாழ்வதுதான் மேன்மை. யார் மகிழ்ந்து வாழ்றாங்களோ அவங்க மேல் மக்கள். எந்த ஒரு வெற்றியும் நிலையானது அல்ல. அப்போ வெற்றினால ஒரு மகிழ்ச்சி தற்காலிகமா கிடைச்சாலும் அந்த மகிழ்ச்சியும் நிலையானதல்ல. ஆனால் எந்த ஒரு மனிதன் மகிழ்ந்து வாழ கற்றுக்கொண்டான், அவன்கிட்ட நிறைய பொருள் இருக்கோ இல்லையோ, அவன் கற்றவனோ கல்லாதவனோ அது ஒரு பொருட்டே அல்ல.
மகிழ்ச்சிக்கு வேற தகுதி எதுவுமே புறத்தை இருந்து தேவையில்லை. ஏன்னா மகிழ்ச்சி என்பது முழுக்க முழுக்க அக உணர்வு. மகிழ்ச்சி வேற, இன்பம் வேற. நீங்க ரெண்டையும் ஒன்று நினைக்க கூடாது. இன்பங்கிறது ஒரு பொருளோடு தொடர்பு கொண்டு பெறக்கூடியது, ஒரு மனித உறவில் ஈடுபட்டு பெறக்கூடியது. அது இன்பம், புலன் இன்பம் என்று சொல்லும். ஆனா மகிழ்ச்சி என்பது புலன் இன்பம் அல்ல, அது ஒரு அக உணர்வு. அது ஆங்கிலத்தில் பிளிஸ் என்று சொல்லுவாங்க. பிளிஸ், ஒரு ஆனந்தம், பரவசம் என்றெல்லாம் சொல்லலாம். அதான் மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சியை அடைவதற்கு பொருள் தொடர்பு தேவையில்லை, மனித உறவும் தேவையில்லை. அது இன்பத்திற்கு வேணும், அது சிற்றின்பம் தேவைதான். ஆனா மகிழ்வு என்பது எப்போது இருக்கக்கூடியது, நீடிக்கக்கூடியது. புலன் இன்பங்களில் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சில நேரங்களில் சோர்வு அடையும், சலிப்பு தட்டும், அடைச்சி போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அந்த புலன்கள் ஒரு அளவுக்கு உட்பட்டது. சொல்லுவாங்க சென்சஸ் ஆர் வெரி லிமிட்டட். அதனால புலன்கள் மூலமா பெறக்கூடிய இன்பமும் மிகவும் குறைந்த அளவு, சிற்றின்பம், சின்ன இன்பம். ஆனா மகிழ்ச்சி என்பது பேரின்பம், அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ். அதான் மகிழ்ச்சி. அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ், எட்டர்னல் ஹாப்பினஸ், அளப்பரிய இன்பம். அது எது தரும் என்றால் அகம். பாருங்க, அகம் நம்ம ஒவ்வொருவருக்கும் அகம்னு ஒண்ணு இருக்கு, புறம்னு ஒண்ணு இருக்கு. புறம்னா புலன்கள் மூலமாக நாம பெறக்கூடியதெல்லாம் புறம். அகத்திலிருந்து பெறக்கூடியதுதான் மகிழ்ச்சி. அது அக உணர்வு, இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ் என்று சொல்றோம். அது எங்க இருக்குன்னா மனதனுடைய ஆழத்துல கீழே. அதை தவத்திர உணர்வாக பெறும்போது ஏற்படக்கூடிய அனுபவம் மகிழ்ச்சி, பிளிஸ். அதான். அப்ப அந்த ஒரு பக்குவம் அடையிறதுக்கு அகத்தை உணரணுமே. அது அவ்வளவு ஈஸியா கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா உள்ள போற போது, கடந்து உள்ள போற போது இந்த ஆழ் மனசுக்கு போக விடாம தடுக்கிற பல தடைகள் இருக்கின்றன. முதல்ல அதை ஒரு யோகி புரியணும். ஏதோ தியானம் சென்று புருவ மத்தியில உச்சியில இருக்கிறோம். ஆனா மகிழ்ச்சினா என்னக்கூடிய அளவுக்கு அந்த ஆனந்த உணர்வு கிடைச்சிருச்சா அப்படின்னா பெரும்பாலும் இல்லைங்கிறதா பதில். ஒரு கால் கிடைத்து இருந்தால் அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா அந்த மனிதன் சிற்றின்ப நாட்டத்துல பெருசா இருக்க மாட்டான், பெருசா இருக்க மாட்டான். இன்பத்திற்காக எதையும் வெளியில தேடி அலைய மாட்டான். இன்னைக்கு எல்லாருமே தேடி அலையணும். இன்பம் வேணுமா இல்லையா, அவன் தேடி அலையணும், நிறைய தேடணும். ஆனா மகிழ்ச்சியை, அக மகிழ்வை உணர்ந்தவனுக்கு அந்த வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பம் ஒண்ணுமே இல்லை, நத்திங். ஏதோ சாப்பிடும்போது ருசித்து சாப்பிடுவான், ஒரு இசை கேட்கும்போது நல்ல அதோட இசைந்து இசைவோடு இசைந்து இசைய விரும்பி கேட்பான், அது வேற. ஆனா அலைய மாட்டான். இந்த ரெண்டு வித்தியாசம். இன்பத்திற்காக அலைய மாட்டான். ஏன்னா பன்மடங்கு இன்பத்தை தன்னகத்தை உணர்ந்த காரணத்தினால் அது என்னிடமே இருக்குகள் தெரிஞ்ச பிறகு வெளியில இன்பத்திற்காக அலைய வேண்டிய தேட வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அதான் அடையாளம். உங்களை கவனிச்சுக்கிடுங்க, உங்களுக்கு அந்த அடையாளம் வந்துருச்சான்னு பாருங்க. அப்போ அளப்பரிய ஒரு அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் எங்க இருக்குன்னா விதின் மீ, விதின் யூ. அதுதான் கடை உள் என்று சொன்னார். அது ஒரு வினை. கடை உள், கடை உள். அப்படி கடந்து போனேன்னா கடவுள் தன்மையை உணரணும். கடவுளுக்கு என்ன தன்மைன்னு கேட்டீங்கன்னா அளப்பரிய இன்பம், பேரின்பம், பேரானந்தம். அப்போ உள்ள போறது எளிதில்லைன்னு சொன்னேன். ஏன்னா ஒரே ஒரு காரணம். நேற்று கூட
கூட்டுத்தவத்துல இந்த பேச்சுக்கு தான் அந்த இடம் அமைஞ்சது. இன்னைக்கு அதே சப்ஜெக்ட் தான் வரும். நிறைய தடைகள்ல முக்கியமான தடை இருப்பு கட்டிய ஆசைகள், தேக்கமுற்ற ஆசைகள். உங்க மனசுல பாத்தீங்கன்னா நிறைய ஆசை வச்சிருப்பீங்க. அது ஒன்று ரெண்டு நிறைவேறி இருக்கும். ஒரு சில ஆசைகள் இன்னும் நிறைவேறல, நிறைவேற்றப்படலை. ஒண்ணு வசதி வாய்ப்பு சூழ்நிலை வரல. இது என்ன சொல்றோம்? தேக்கமுற்ற ஆசைகள். இது வந்து ஒரு கழிவுக்கு சமம். வீட்டுல சட்டம்னா பாத்ரூம்ல மடம் அடைச்சிக்கும். கழிவுலாம் சேர்ந்து தண்ணியை போக விடாம அடைச்சிடும். அந்த ஃப்ளோ இருக்காது. கழிவு அந்த மடையை அடைக்குது. அது மாதிரி உள்கடந்து செல்லக்கூடிய அந்த பாதை இருக்குல்ல, மனசுக்குமே ஒரு பாதை இருக்கு உள்கடந்து போறதுக்கு. அந்த பாதையை இந்த நிறைவேறாத ஆசைகள், தேக்கமுற்ற ஆசைகள் தடுத்துடும். உள்ள போக முடியாது. ஆகவே பெரியவங்க என்ன சொன்னாங்க? ஒண்ணு அந்த ஆசையை நிறைவேற்றி விடும், தப்பு இல்லை. நிறைவேற்ற முடியலையா மறந்து விடும். கிட்டாது என வெட்டென மரன்னு சொல்லியிருக்காங்க. உற்று. ஆனா உற்றுனா விட முடியுமா? சொல்றது எளிது. நீ ஆசையெல்லாம் விட்டுருப்பா. சரி, முடியுமா? உங்களுக்குள்ள கேளுங்க, முடியுமா? முடிஞ்சிருக்குதான் அப்படின்னா பெரும்பாலும் கஷ்டம் இல்லைங்கிறது தான் பதில். ஆனால் சாதனைனா என்ன? இந்த மார்க்கத்துக்கு இறை சாதனை மார்க்கம்னு சொல்லியிருக்காரு. இறைய சாதிப்பது, அதாவது நமக்குள்ள இருக்கிற இறைநிலையை உணர்வதுதான் மிகப்பெரிய சாதனை. அதுக்குரிய மார்க்கம் இது. என்ன மார்க்கம்? அப்ப இறைய சாதிக்கணுமானா நீங்க முதல்ல சாதிக்க வேண்டியது ஆசைக்கு மேல ஒரு வெறித்தனம் இல்லாத மனோநிலையை சாதிக்கணும். அதை சாதிச்சிட்டீங்கன்னா நீங்க இறைவனை சாதிக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? அது தானா இறைநிலையை காட்டி கொடுக்கும். இறைநிலை என்பது எல்லையற்றது, எங்கும் வியாபித்திருப்பது, எல்லாமாக உள்ளது. அப்ப எல்லாமாக உள்ளதுன்னு சொன்னா நம்ம பார்க்கிறதெல்லாம் இறைநிலை தான். ஆனா இறைநிலை அல்ல, இறைவனுடைய வெளிப்பாடு, புறத்தோற்றம். ஆனாலும் இறைவனை தவிர வேறு ஒண்ணுமே இல்லை. அது அருவமாகவும் இருக்கு, ரூபமாகவும் இருக்கு, அடக்கத்திலே இருக்கு, இயக்கத்திலே இருக்கு. ஆனா இறைநிலை என்பது அந்த வெட்ட வெளி, எல்லையற்ற பரம்பொருள்னு சொல்லுவோம். கண்ணால பார்க்கிற பொருளும் இறைவனே தான். ஆனா அது பரம்பொருள் இல்லை, ஒரு எல்லைக்கு உட்பட்ட பொருள். இரண்டாவது, அந்த பொருளுக்குள்ளாக இருக்கிற இறைத்தன்மையை நம்ம உணர முடியாது. பொருள் இருக்கிற இறைத்தன்மையை உணர முடியாது. பொருளின் தன்மை உணர முடியும். ஒரு மாம்பழம் இருக்குன்னு சொன்னா அந்த மாம்பழ சுவையை நாம உணர முடியும். ஆனா அந்த மாம்பழ சுவையாக எது இருந்ததோ இருக்கிறதோ அந்த உட்பொருள், அதை நாக்கால உணர முடியாது. அது பொருள் தன்மைன்னு சொல்றோம். ஆனா மெய்ப்பொருள் தன்மை என்பதுதான் கடவுள் தன்மை. அது முழுக்க முழுக்க நமக்கு உள்ள மனதுடைய ஆழத்துல, இன்னும் சொன்னா உயிரின் மையத்தில். மனம் என்பது உயிரின் எழுச்சி, படர்க்கை. அந்த மனதை அப்படியே பின்னோக்கி கொண்டு போறோம். தியானத்துல அகநோக்கி திருப்புறோம். அப்போ உயிர் மீது தியானம் பண்றோம், உயிர் உணர்வு இருக்குன்னு சொன்னா இன்னும் உயிரை குடைந்து உள்ள செல்லலை. உயிரின் மையத்துல இருப்பதுதான் இறைத்தன்மை, இறைநிலை. இறைநிலையும் இறைத்தன்மை ரெண்டும் ஒண்ணுதான். அது ஆனந்தமானது. அப்போ அதுக்கு தியானம் தான் வழி. ஆனா தியானம் அந்த அளவுக்கு அனுபவமாகுமானால் முக்கியமா தற்சோதனையின் மூலமா படிப்படியா ஆசைகளை எல்லாம் சீரமைக்கணும். ஆனா ஆசைப்படாத மனிதர் உலகத்துல இல்லை. ஆனா இப்ப நீங்களாம் யாரு, நான் யாருன்னா சாதனையாளர். யோக சாதனை பண்றோம். எதுக்கு? எனக்குள்ளேயே இருக்கிற கடவுள் தன்மை நான் உணர்வதற்கு நான் சாதனை பண்ண போறேன். சாதகம் என்று சொல்லுவாங்க. தொடர்ந்து சாதகம் பண்ணணும். ஒரு பரதநாட்டியம் என் பேச்சு படிக்குது இப்போ. அது வாரத்துக்கு 2 நாள் தான், ஒரு மணி நேரம். ஆனா டென்னிஸ்ல 1 மணி நேரம் பிராக்டிஸ்.
சாதகம் பண்ணணும். ஒரு பொண்ணு பாடுது, சாதகம் பண்ணணும். எந்த அளவுக்கு தொடர்ந்து நீண்ட நேரம் சாதகம் பண்ணி பண்ணி பழகுறோமோ அப்போதான் அந்த குறிப்பிட்ட துறையில மேன்மை அடைய முடியும், தேர்ச்சி அடைய முடியும். இப்ப நாம ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். இங்க எதை நம்ம அடையுது, நோக்கம் என்ன? நமக்குள்ளே இருக்கிற கடவுள் தன்மை உணர்வு. ஆனா அதை உணர்வதற்கு சாதகம் வேணும், சாதனை வேணும். என்ன சாதனை கேட்டீங்கன்னா, முக்கியமா பற்றற்று இருப்பு. எல்லாத்தையும் வச்சுக்கிடலாம் பாருங்க, எதையும் இழக்க வேண்டாம். ஆனால் எதன் மீதும் பற்று இல்லாம இருக்கும். கொஞ்சம் ஆசைப்படுறது கூட தப்பு இல்லை, ஆனா அதன் மீது பற்று. அது என்ன, ஆசைக்கும் பற்றுக்கும் வித்தியாசம். ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், வாங்கிட்டோம், முடிஞ்சு போச்சு. வாங்கல, இன்னும் கிடைக்கல. இப்ப அவனுக்கு ஒரு வெறி பிடிச்சு அது கிடைக்குது வரைக்கும் அதன் மீது கட்டும் பற்றோட இருக்கும். அது கிடைச்சே தீரணும், அதுக்காக போராடுவோம். பற்று. இன்னொன்னு, தன்னிடம் நிறைய இருக்கும், யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க அது எனது எனதுன்னு பற்றி வச்சுக்குவோம். அப்படி பெரியவங்க குறிப்பாக 2 விதமான பற்றுகள் சொல்றாங்க. ஒன்று பொருள் பற்று, மற்றொன்று அதிகார பற்று. இந்த 4ங்கிறது அதிகார பற்று, எனதுங்கிறது பொருள் பற்று. இத கடும் பற்றுன்னு சொல்றோம். இந்த பற்று யார்கிட்ட இல்லை? வாய்ப்பு கிடைக்குமானா ஏதாவது ஒரு இடத்துல அதிகாரம் செலுத்து வாய்ப்பு கிடைக்குமானா எப்படி அதிகாரம் செலுத்துறோம்? அது நான், அந்த ஆணவம். பொருள் பற்று, எவ்வளவு பொருள் இருந்தாலும் இன்னும் வேணுங்கிற, தக்க வைக்கணுங்கிற, யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிற கடும் பற்று இருக்கு. இருக்கா இல்லையா? இதுதான் தடை. ஒரு குறள் நெறி இருக்கு, பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். என்ன அர்த்தம்? என்னைக்கு பற்று விடுகிறோமோ, பற்று அற்ற கண்ணே, பற்று விட்ட உடனேயே பற்றற்ற கண்ணே பிறப்பு அறுக்கும். என்ன பிறப்பு? உடலெடுத்து பெறுகிற பிறப்பு இல்லை, எண்ணங்களின் பிறப்பு. இந்த எண்ணங்கள் தானே தடை. அது ஆசை நிமித்தம் வரலாம், ஏதோ ஒரு நிமித்தம் வரலாம். அடிப்படை ஆசை. அப்போ பற்று இல்லாத போது எண்ணங்களின் பிறப்பு நின்றுவிடும். பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும். பற்று விடலைனால் நிலையாமை காணப்படும். அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், மனம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். மனம் அசைஞ்சுக்கிட்டே இருந்தா அது கீழே இருக்கிற இறைநிலையை உணர முடியாது. மனம் எப்போது நிச்சலனம் ஆகுதோ, அது அசையாம பேலன்ஸ் ஸ்டில் ஆகுதோ, உடனே அந்த கிளாரிட்டி கிடைச்சிடும். மைண்ட் ஸ்டில் அட் தட் மொமெண்ட். அங்க அந்த விஷன் கிளாரிட்டி, அதான் கடவுள் தன்மை உணரப்படும். அப்ப நாம எதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்? சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அது மீது பற்று, காமம் என்று சொல்லுவாங்க, பேராசை, கடும்பற்று. இதுக்கு நாம பிராக்டிஸ் பண்ணல. நான் நேற்று கூட வற்புறுத்தி சபையில சொன்னோம், அவ்வளவு சீக்கிரம் ஆசையை விட முடியாது, பற்றையும் விட முடியாது. சொல்றதுக்கு எளிது, கேட்பதுக்கு எளிது. ஆனா உங்களில், நம்மில் யார் வைராக்கியமா ஆசைகளை எல்லாம் சீரமைச்சு ஒரு கட்டத்துல பேராசை இல்லாம, கடும்பற்று இல்லாம ஒரு மனதை உருவாக்குகிறோம், அந்த மனம் இதுவரைக்கும் இறுகியும் குறுகியும் இருந்த மனம் தானா விஷாலமாகும். விரி, மொட்டு விரிந்தால் மலர், மலரும் போது வாசனை. அது மாதிரி இந்த மனம் என்ற மொட்டு எப்படி இருக்குப்போ, வெரி நேரம், வெரி ஹார்டு, கல் நெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மனுஷனுக்கு கல் நெஞ்சப்பா. காக்கா எச்சு கையால கூட காக்காவை விரட்ட மாட்டான். கல் நெஞ்சு, கடும். அதுக்கு அர்த்தம் என்ன? மனம், அவனுக்கு மனம் கல்லு மாதிரி இறுகியும் குறுகியும் இருக்கு.
இப்ப நான் என் மனசை பார்க்கணும் அடிக்கடி. என் மனசு எப்படி இருக்கு நீங்க பார்க்கணும். இறுகி இருக்கா, குறுகி இருக்கா, வெதர் இட் இஸ் நேரோ ஆர் நாட், கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சு நீங்க செய்ய வேண்டிய சாதனை என்னன்னா, மனசுல இருக்க இறுக்கம், அந்த கல் நெஞ்சு, அந்த குறுகிய மனப்பான்மை எல்லாம் நீங்க விட்டு பழகணும். உங்க வீட்லயே இப்ப சாயங்காலம் என் மகன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். அவன் பெரிய ஒரு சாக்லேட் பார் கொண்டு என்னுடைய பேத்தி, என் மகன் பிள்ளைக்கு, ஒரு 7-8 வயசு பிள்ளை கையில கொடுத்தான். அது சாப்பிட்டு இருக்கு. அப்போ அவங்க பாட்டி, அதாவது என்னுடைய மனைவி, மக்களே எனக்கு ஒரு சின்ன துண்டு தான். தரமாட்டேன். ஏய், பாட்டிக்கு தரமாட்டேன். நான் சொல்றேன் பாட்டி கூட தரமாட்டேன். ஐயோ, ஒண்ணுதான் என்று இருக்கு பாருங்க. அந்த சின்ன குழந்தைக்கு கரு அமைப்பு பதிவினால வந்த கடும் பற்று. மற்ற நேரத்துல பாட்டியை கட்டி பிடிக்கும், மொத்தம் கொடுக்கும், அதெல்லாம் வேற. ஆனா அதுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வந்த உடனே கொடுக்கறதுக்கு மனசு வரலன்னா அதுக்கு மேல கூட தப்பு இல்லை. அங்க இருக்கிற கர்ம பதிவு, கடும் பற்று. இப்ப நம்ம எல்லாத்துட்டும் இருக்கோம், இல்லைன்னு சொன்னா போய் நிச்சயமா இருக்கும். இப்போ நாம யாருன்னா யோக சாதனை பண்ணிட்டு இருக்கோம். சாதாரண மனிதன் அல்ல, ஒரு யோகி சாதனையில் ஈடுபட்டு இருக்கும். எப்படி இரண்டரை உணர்ந்தே தீரணுங்கிறதுக்காக சாதனை. என்ன சாதனை? தியானம் அல்ல. வெறும் தியானத்தால இரண்டரை உணர முடியாது. முதல்ல இந்த மென்டல் பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மனதுக்குள்ள இருக்கிற தடைகள், அதை அப்புறப்படுத்தணும். கிளியரன்ஸ் என்று சொல்லுவாங்க, சக்ரா கிளியரன்ஸ். எப்படி பண்ணணும்? தற்சோதனை தான். நீங்க உங்களுக்கு திரும்பி பாருங்க, எவ்வளவு ஆசைகள் இருக்கு, கடும்பற்று எவ்வளவு இருக்கு. அவன் இன்னையில இருந்து உடன் பிறந்த சகோதர சகோதரி, பெற்றோர்கள், குழந்தைகள், குறைந்தபட்சம் அவங்களிடமாவது கடும்பற்றுகிறாங்க. சரி, நீ முதல் சாப்பிட, இது மிச்சம் தான் நான் சாப்பிட்டுக்கிறேன், பரவாயில்ல. பொசசிவ்னஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. பொருள் பற்று மட்டுமல்ல, உறவுல பற்று இருக்கும். மனைவி தன் கணவனை என் கணவன் என்று உரிமை பாராட்டுவாங்க. அந்த கணவனுடைய தாய் இருக்காரு, மாமியார், அவனுக்கு அம்மா, அவங்க என்ன சொல்லுவாங்க? என் மகன் இருப்பாங்க. அந்த அம்மா என் மகன் என்று, இந்த அம்மா என் கணவன் என்று, ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? பற்று, பொசசிவ்னஸ். இந்த மாமியார் மருமகள் சண்டை காரணமே அதுதானே. வீட்டுல ஏன்னா ரெண்டு பேரும் விடுறதுக்கு தயார் இல்லை. என் மகன் என்று அந்த அம்மா உரிமை பாராட்டுறாங்க, அதிகாரம் செலுத்துறாங்க. இந்த பொண்ணு நேற்று வந்தது, என் கணவன், உரிமையும் அதிகாரம், தக்கப்பார். உங்க வீட்டுல இருக்கா பாரு கூட. ரெண்டு பேரும் எப்படி நினைக்கணும்? அந்த தாய் என்ன நினைக்கணும்? என் பையனுக்கு இப்ப 27 வயசு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு வருது, கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இனி நான் அவனுக்கு இதுவரைக்கும் செய்த பணிவிடைகளை அந்த பொண்ணு செய்யட்டுமே, நான் ஓய்வு எடுத்துக்கிறேனே அப்படின்னா அவங்க பெருந்தன்மையில இருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் ப்ராட் மைண்ட். இல்லை நான் விடமாட்டேன் அப்படின்னா நேரோ மைண்ட். இப்ப நீங்க நல்ல பெண்கள் கவனிக்கணும், இறை சாலையில நிறைய பெண்கள் தான் இருக்கிறீங்க. இப்ப மாமியாரெல்லாம் நாங்க, எனக்கு என் மருமகள் ஓய்வு கொடுத்துருக்காங்க. ஒரு பல சொல்லு உண்டு, தாய்க்கு பின் தாரம். என்னத்தம்? தாய்க்கு பின்னாடி வரக்கூடிய தாரம் தாயாகிறாள். தாரம் தாயாகிறாள். இன்னும் பியூட்டி, அந்த பையன் சின்ன வயசா இருக்கும்போது அம்மா அவனை குளிப்பாட்டி விட்டான். இப்ப 27 வயசு பையனை அம்மா குளிப்பாட்டி விட முடியுமா? ஆனா மனைவி குளிப்பாட்டி விட முடியும். இப்ப பாருங்க, தாரம் தாரம் அல்ல, தாய். தாய்க்கு பின் தாரமே தாயாகிறாள். இத ஒரு இடத்துல ஒரு சமஸ்கிருத மந்திரம் சொல்லுது. எப்ப தெரியுங்களா? நல்லா கவனிக்கணும். திருமணம் அன்று மாலையில அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து காலில் மெட்டி போடுவான். பொண்ணு காலில் பையன் போடணும். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையில என்ன தெரியுமா? மெட்டி போடுறதோ அம்மி மிதிக்கிறதோ அருந்ததி பார்க்கறதோ அல்ல. இரவு சாந்தி முகூர்த்தம், அதுக்கு முன்னாடி மாலையில இந்த சடங்கு. என்ன சடங்கா? அந்த பையன் அந்த பொண்ணு காலை தொட்டு வணங்கணும்.
அப்படி வணங்க சொன்னா என்னுடைய ஈகோ அதுக்கு அக்செப்ட் பண்ணுமா? அதனால சடங்கா மாத்தி மெட்டி போடுற மாதிரி வச்சு சாட்சிக்கு அருந்ததியை வச்சாங்க. ஆனா உண்மை என்ன? அந்த பொண்ணு காலை தொட்டு கும்பிடணும். கும்பிட்டவன் என்ன சொல்லணுமா? சொல்லணும். அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் இருக்கு. ஏ பெண்ணே, நான் நிறைய பாவம் செய்து வந்திருக்கேன், நிறைய பாவ வினை செய்து வந்திருக்கேன். நிச்சயமா அந்த ஒரு பிறவியில நான் கொண்டு வந்த பாவ வினை இறக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே எனக்கு மீண்டும் ஒரு பிறப்பு வேண்டும். நான் மீண்டும் பிறப்பதற்கு ஒரு கர்ப்பப்பை வேண்டும். அதாவது ஒரு தாய் எனக்கு வேணும். நான் மீண்டும் பிறப்பதற்கு இன்னொரு தாய் வேணும். தாய்க்கு பின் தாரம் தாய் ஆகிறார். ஆகவே இன்று இரவு நான் உன்னோடு உறவு கொண்டு உன் மூலமா நான் மீண்டும் பிறக்க போறேன். ஒரு குழந்தை பிறப்பு நானே மீண்டும் பிறக்க போறேன். என் கர்மாவை குறைக்கணும். அப்படி எனக்கு தாயாக வந்திருக்க பாத்தியா, நான் உன்னை வணங்குறேன். ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கிறோம் இதை. உன் கணவன் யார்? இப்போ உன் மகன். ஏன்னா மீண்டும் அவனுக்கு ஒரு பிறப்பு கொடுக்கிய, பெற்றெடுக்கிறிய. அப்போ ஒரு தாய் தன் மகனிடம் மகன் எவ்வளவு தப்பு செஞ்சாலும், அவன் என்ன குறை இருந்தாலும் பெற்ற தாய்க்கு அவனை அரவணைச்சுக்குவான். அது மாதிரி நீ உன் கணவனை அரவணைக்க கற்றுக்கொள். ஏன்னா அவன் மகன் மாதிரி. சரி, அந்த பையன் சொல்லுவான் வீட்டுக்காரன், எப்பா உன் மனைவி உனக்கு மனைவி மட்டுமல்ல, தாய். உனக்கு மீண்டும் ஒரு பிறப்பு கொடுத்திருக்கிறார். இப்படி கணவனும் மனைவி நினைக்கணுமா? அவன் தாய் நினைக்கணும், இனி எனக்கு ஓய்வு, நான் செய்ய முடியாததெல்லாம் இந்த பொண்ணுதான் செய்ய முடியும். எல்லா இடத்துலயும் உங்களுக்கு புரியும். தாய் அவனை பெற்றெடுத்து தாளாட்டி சீராட்டி எல்லாம் பண்ணாச்சு. இனி அவனுக்கு வேண்டிய நிறைய விஷயங்கள் தேவை இருக்கு, உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும். அது தாய் கொடுக்க முடியாது, இந்த பொண்ணு தான் கொடுக்க முடியும். இப்படி இருக்கு அந்த திருமண பந்தத்தில் உள்ள ரகசியங்கள். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த பொசிசிவ்னஸ், அதிகாரப்பற்று. என் மகன், என் கணவன். அப்படி இல்லை. இந்த பொண்ணு நினைக்கணும், இந்த இந்த என் கணவனை பெத்து வளர்த்து 27 வயசு வரைக்கும் உருவாக்கி எனக்கு கொடுத்துருக்கிறான். அவன் அந்த தாயை நான் வணங்கணும். அவன் அந்த தாய் நினைக்கணும், இனி எனக்கு ஓய்வு கொடுத்து என் மகனை நல்ல முறையில் பார்த்துக்க போறேன், அவளை வணங்கணும். இப்படி ஒரு அம்சம் வருமானால் எப்படி இருக்கும்? இது இந்த ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் பற்று இல்லாம, வித்தவுட் பொசசிவ்னஸ் வாழ கத்துக்கிட்டோம்னு சொன்னா எல்லாம் சரியா போயிடும். அப்படி முடியலேங்கிறதுக்காக கீதையில கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனன். ஏன்னா அர்ஜுனனுக்கு ஒரு பற்று ஏற்படுது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த மகாபாரதம் போர், குருஷேத்திரம் போர்க்களம், அங்க அப்படியே தொடர்ந்து போர் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் அர்ஜுனன் போர்க்களத்துக்கு வந்திருக்கான். கிருஷ்ணரை தான் ஓட்டுறான், சாரதி. பின்னாடி வருது. அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணன், கிருஷ்ணா ரதத்தை முன்னாடி கொண்டு நிறுத்து. சரின்னு கொண்டு நிறுத்துறான். அர்ஜுனன் அந்த ரதத்துல இருந்துட்டு அப்படியே பார்க்கறான். போர்க்களத்தை அப்படியே பார்வையிடுறான். யாரெல்லாம் சண்டைக்கு வந்திருக்கான், யார் வந்திருக்கா? இவனு வில் வித்தை கத்து கொடுத்த குரு வந்திருக்காரு, மாமா வந்திருக்காரு, ஒண்ணு விட்ட சகோதரர்கள் பங்காளிகள் வந்திருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு என்னோ நினைச்சிட்டு அம்பியும் இல்லை கீழே போட்டுறான். கீழே போட்டுறான். என்ன அர்த்தம்? நான் போர் செய்ய மாட்டேன். கிருஷ்ணனோ எவ்வளோ காலமா பலவிதமான சதிதான் பண்ணி, கிருஷ்ணன் கள்ள கிருஷ்ணனாகும், அவன் நல்ல கிருஷ்ணன், கள்ள கிருஷ்ணன் நிறைய சதி பண்ணி கர்ணனை வீக்காக்கி, ஏன்னா திரௌபதியை வீக்காக்கி, பீஷ்மரை வீக்காக்கி நிறைய சதி செய்து, ஏன்னா போர்க்களத்துல அர்ஜுனன் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு கிருஷ்ணனோட நோக்கம். போரும் நடக்கணும். ஆனா அர்ஜுனன் போர் செய்ய வந்தவன் வில்லை அப்படி கழு போடுறான், போர் செய்ய மாட்டேங்கிறான். அப்ப கிருஷ்ணன் கேட்கிறான், என்னப்பா அப்படி? கொலை செய்தல் பாவம், ஆகவே நான் அந்த கொலை செய்ய மாட்டேன். ஆனா முட்டா பையில, நீ வீட்டுல இருந்து என்ன சொல்லிட்டு வந்த? நீ எத்தனை நாளா போர் நடக்கு, எத்தனை பேர் செத்துட்டு இருக்கான், நேற்று வரையும் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? கிருஷ்ணனுக்கு கோபம் வருது. அப்ப அர்ஜுனன் சொல்றான், இல்ல கிருஷ்ணா, இவர்கள்
யாரு முன்னாடி நிற்கிற இவர்கள் என் உடையவர்கள், மை ரிலேட்டிவ்ஸ், என் உடையவர்களை கொன்று இந்த நாட்டை ஆண்டு என்ன பயன்? நல்லா கவனிக்கணும் அந்த உரையாடல். இவர்களை கொன்று இந்த நாட்டை ஆண்டு என்ன பயன்? அப்பதான் கிருஷ்ணனுக்கு புரியுது, ஓஹோ இவனுக்குள்ள உரிமை வந்துடுச்சு, சொந்தக்காரங்க உரிமை வந்துடுச்சு, பற்று வந்துடுச்சு. அப்ப பற்று வந்ததானால் தன் கடமை செய்ய அவன் மறுக்கிறான். பாருங்க, பற்று இருக்கிற வரைக்கும் கடமை செய்ய மாட்டோம், மறுப்பு வரும். இந்த மாதிரி சூழல் இப்ப கிருஷ்ணனுக்கு என்ன ப்ராப்ளம் சொன்னா, அர்ஜுனனுக்கு இந்த போர்ல ஈடுபட வைக்கணும். எப்போ ஈடுபட வைக்க முடியும்? இவர்கள், அர்ஜுனன் என்ன பாயிண்ட் அவுட் பண்றான், இவர்கள் என்னுடையவர்கள், கொலை செய்ய மாட்டேங்க. அப்போ கிருஷ்ணன் அர்ஜுனன் கேட்கிறான், ஒரு கால் அர்ஜுனா, இவர்கள் உன்னுடையவர் அல்ல என்றால் கொலை செய்வாயா? பாரு, அர்ஜுனனுக்கு பதில் சொல்ல முடியுமா? எஸ்ன்னு சொல்ல முடியுமா? அப்படியே முடிச்சுட்டு நிற்கான். அப்பதான் கிருஷ்ணனுக்கு ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். என்ன ஸ்லோகம் தெரியுமா? உபதேசம், இவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல, இவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல. அவனுக்கு புரிய வைக்கணும், உபதேசிக்கணும். உபதேசி இவங்க ஒன்னவர்கள் அல்லன்னு அவன் புரிஞ்சுட்டானா கொலை செய்ய தயாராகிடுமா. அப்போ நல்ல கவனிங்க, கீதையிலேயே உயர்ந்த உபதேசம், நத்திங் இஸ் யுவர்ஸ், நத்திங் இஸ் மைன், எதுவும் எனதும் இல்லை, எதுவும் உங்களதும் இல்லை. திங்ஸ் ஆர் அப் டு காட், எல்லாம் அந்த இறைவன் இயற்கை உடையது. அவனுக்கு நிறைய தந்திருக்கான், நிறைய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கான். எதுக்கு? அனுபவிப்பதற்கு, டு என்ஜாய், நாட் டு பொசஸ். நிறைய பேர் ஆட்கள் இருக்காங்க, என்ஜாயே பண்ண மாட்டாங்க, லட்ச லட்சமா கோடி லட்சம் சம்பாதிச்சிருப்பாங்க, பொசஸ் பண்ணுவாங்க, பற்று, ஒரு காசு உழைக்க மாட்டான், கஞ்சனா இருப்பான். ஆனா இறைவன் எதுக்கு இதெல்லாம் தந்திருக்கான்? என்ஜாய், நீங்க இதை கொண்டு நல்ல சந்தோஷமா, ஏதோ ஒரு மனைவி, ஒரு பெண் தரேன், அவளோடு சந்தோஷமா வாழு, குழந்தைகள் தரேன், உற்றார் உறவினர், நண்பர், அழகான இயற்கை வளங்கள், என்ஜாய் இட். இவன் கஞ்ச பய எப்படி என்ஜாய் பண்றான்? இல்ல. அப்போ நமக்கு நிறைய தந்திருக்கான், ஆனா சொல்லாம சொல்றான், இது எதுவும் உனது இல்லை. கிருஷ்ணன் விஷயத்துல சொல்லுவான், அர்ஜுனா, மரம் செடி கொடியும் நானே, எல்லாம் நானே, எல்லாம் எனது, நானே, உனது இல்லை. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த கீதா சாரம்னு ஒண்ணு அச்சடிச்சு கொடுக்குறாங்க. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அது நன்றாக நடக்குது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக நடக்கும். அடுத்தவர் சொல்றான், ஏன் அழுகிறாய்? நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு? நீ இழப்பதாக கருதக்கூடியது இங்கிருந்து எடுத்தது, அது உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. இன்று நேற்று ஒருவனுடையது, இன்று அது ஒன்னுடையது, நாளை மற்றொருவனுடையது, மாறிக்கொண்டே இருக்கும். எதுவும் நிலையானதல்ல, அதனுடைய பொருள், எதுவும் நிலையானதல்ல, எதுவும் உனதல்ல, எல்லாம் எனதுங்கிறான் இறைவன். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா அந்த காலத்துல கன்னியாகுமரி பேச்சு காலத்துல இருந்து, எதுவும் எனது இல்லைன்னு யாரு புரியுறாங்களோ அவங்க ஞானிகள். நீங்க பெத்த பிள்ளை கூட உங்களுக்கு இல்லைன்னு கன்னியாகுமரி பேச்சுல ஒரு அம்மாவை பார்த்து சொன்னேன். ஒரு அம்மா முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க, ஒரு மிடில் ஏஜ், 40 வயசுக்குள்ளதான். எவன் பையன் இருக்கானா? அவங்க 18 வயசு ஆச்சு, காலேஜுக்கு போறான். அவன் யாரு உங்களுக்கு? என் மகங்க. அது உன் மகன் இல்லைன்னு சொன்னா உங்களால ஒத்துக்க முடியுமா? சார் நான் இப்படி சொல்றீங்க, அது உன் மகன் இல்லம்மா, உன் வழியாக வந்த ஒரு ஆன்மா, நீ ஒரு பேசேஜ். இதே வேறொரு மாதிரி ஒரு உதாரணம் சொல்லி சொன்னேன். இது அந்த ஞானம் எனக்கு எப்படி கிடைச்சுன்னா, பாத்ரூம்ல இருக்கும்போது டேப்பை திறந்து விடுறேன், தண்ணி கொட்டுது, ஓவர்ஃப்ளோ பக்கெட். அப்ப அந்த பைப்பு என்கிட்ட பேசுறது மாதிரி ஒரு 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 உணர்வு அது சொல்லுது, தண்ணியை பார்த்து செலவு பண்ணப்பா, இது எனது, இது என்னுடைய தண்ணி,
பைப்பு தானே கொடுக்குது. அதனால பார்த்து செலவு பண்ண சொல்லுது. கரெக்டு தானே? அதனால செஞ்சு பார்த்தா பைப்பு தண்ணியை கொடுக்கல, பைப்பின் வழியாக தண்ணி வருது. தண்ணி எங்கேயோ ஒரு டேம்ல இருந்து புறப்பட்டு குழாய் வழியா வந்து நம்ம வீட்டு பாத்ரூம் குழாய் வழியா பக்கெட்ல விழுது. இந்த குழாய்க்கு வந்து இது என்னுடைய தண்ணின்னு உரிமை பாடுறதுக்கு அதிகாரம் இருக்கா? இல்ல இல்ல. அது மாதிரி அம்மா வயிற்றுல உருவாச்சு, அது எங்க இருந்து வந்தது? உன் கணவரிடமிருந்து வந்தது, நீ உருவாக்கல. ஒரு 10 மாசம் சுமந்து அப்போ உன் வழியா வெளியில வந்துருச்சு. அப்ப எங்கோ இருந்து வந்து உனக்கு உன் வழியாக வந்து வெளியில வந்தத என் குழந்தை சொல்றதுக்கு என்ன ரைட் இருக்கு? இதை என் மனைவிட்டு சொல்லிடு. He have no right to claim he is my son. நீ உடனே எக்ஸ்ட்ரீமா தப்பா எடுக்க வேண்டாம். அப்கோர்ஸ் உங்க பையன் தான், ஆனா உங்க பையன் இல்லை. அதுக்கு அர்த்தம் உனக்கு உரிமை பாராட்டுவதற்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் செலுத்த உரிமை இல்லை, அன்பு செலுத்துறதுக்கு மட்டும்தான். ஏன்னா நீ பெத்து பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி பாத்ரூம்லாம் போய் அவனை கழுவி விட்டு குளிப்பாட்டிலாம் பண்ணியே அந்த ஒண்ணுக்காக அன்பு. கரெக்ட். இதை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லி புரிய வச்சுட்டான். அர்ஜுனனுக்கு புரிஞ்சு போச்சு. அர்ஜுனா புரிஞ்சுட்டியா? ஆமா, சரி வில்ல எடுங்க. இருப்பா. அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணா இரு, வில்ல எடுத்து இருக்கட்டும், எதுவும் எனது இல்லைன்னு சொல்லிட்ட, புரிஞ்சுக்கிட்டேன். அவன் கெஞ்சுறான் அர்ஜுனன். அர்ஜுனா, எதுதான் என்னுடையது? ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா எனக்கு பொசுக்குன்னு போகுது, எதுதான் என்னுடையதுன்னு கெஞ்சுவோம். அப்ப அர்ஜுனன் கடைசி ஸ்லோகம் சொல்றது, எது உன் பிறப்பிலும் உன் இறப்பிலும் வருகிறதோ, நல்ல கவனிக்கணும், உன் பிறப்பிலும் இறப்பிலும் உன்னோடு வருவது எதுவோ அது மட்டுமே உன்னுடையதுங்க. அப்படியா? அது எதுன்னு கேட்க. அதுதான் ஆன்மா. ஆன்மா தானே உடல் எடுத்தது, ஆன்மா தானே உடலை விடவும் செய்யுது. இந்த உடலை எடுத்ததும் உடலை விடுவதும் ஆன்மா. அந்த ஆன்மா தான் உன்னுடையது என்பது மட்டுமில்லை, அதுதான் நீயும் கூடங்கிற. உன் உடைமையே நீயாகவும் நீயே உன் உடைமையாகவும் இருக்கிறேங்க. உன்னை கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு அப்படியே அவனை கிருஷ்ணனை கையெடுத்து கும்பிட்றான். கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுத்து காட்டுறான், கும்பிட்றான். உடனே அது வரைக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டானே, இப்ப அர்ஜுனா பரம்பொருளே பரமாத்மாவே எனக்கு உடனே தியான தீட்சை கொடு, நான் அந்த ஆன்மாவை உணரணுங்கிறது. அவனுக்கு வைராக்கியம் வந்துருச்சு. உனக்கு கிருஷ்ணன் சிரிச்சதே சொல்றான், திஸ் இஸ் நாட் தி பிளேஸ் டு இனிஷியேட் யூ. இது வார் ஃபீல்ட். இது கொஞ்சம் தந்தா அவங்க சங்கு ஊதிடுவான், அங்க இருந்து அம்பு விட்டுருவான். திஸ் இஸ் நாட் த டைம் அண்ட் திஸ் இஸ் நாட் த பிளேஸ் டு இனிஷியேட் யூ. உனக்கு நான் தீட்சை கொடுப்பதற்கு இது இடமும் அல்ல காலமும் அல்ல, இது போர்க்களம். பொறுமையாக இரு, முதல்ல கடமை செய், வா நான் உனக்கு அப்புறம் கற்றுக் கொடுக்குறேன். இந்த மகாபாரத கதையை நீங்க நல்ல மனசுல வாங்கி கொள்ளுங்க. இப்ப நீங்க புரிய வேண்டியது, ஏதோ உங்க கணவர் உங்களை கடந்து போறாரு, என் கணவர் போறாருன்னு உங்க கணவன் தான். ஆனா என் கணவர் என்று உரிமை பாராட்டுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் செலுத்துவதற்கு உரிமையும் இல்லை. ரெண்டு நீங்க கவனிக்க. உரிமை பாராட்ட அதிகாரம் இல்லை, அதிகாரம் செலுத்த உரிமை இல்லை. இது ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு குழந்தையும். இது பெரிய ஞான உபதேசம். நத்திங் இஸ் மைன், things are sub to God. I have the only right to enjoy this, not to hold, not to possess. I have the only right to enjoy. அதான் ஜீசஸ் சொல்லுவார் கடைசியா, எவ்வாறாயினும் மகிழ்ச்சுற்றுருங்கள், மகிழ்ச்சுற்றுருங்கள், மகிழ்ச்சுற்றுருங்கள்னு சொல்லுவார் இயேசு. ஏன்னா என்னெல்லாமோ உபதேசம் கொடுக்குறாங்க, இவன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அடையாளத்தை காணும். கடைசி சொல் எவ்வாறாகின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. at any cost be happy, be happy, be happy. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், நானும் ஒரு கிருஷ்ணன் தான், ராதாகிருஷ்ணன். நான் வாழ்க்கையில நிறைய அடிப்பட்டவன்.
ஆசையினால, பற்றின் மீதியினால, வியாபாரத்துல போராட்டம், கடைசியில திண்டாட்டம். திண்டாடிட்டு இருக்கும் போதுதான் வேதாத்திரி மசியை சந்திச்சேன். 41 ஆண்டுக்கு முன்ன ஒரே சந்திப்புல என் திண்டாட்டத்துக்கெல்லாம் வழி கிடைச்சது. ஆமா. ஆக இன்றைய சிந்தனையில புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய, அவங்க சொன்னாங்களே மேன்மையான தத்துவம், அப்படி மேன்மை கீழ்மை இல்லை, தத்துவம் உண்மை ஒண்ணுதான், ஒரே ஒரு உண்மைதான். நத்திங் இஸ் மை, எதுவும் எனதில்லை. ஆகவே எதையும் உரிமை பாராட்டுவதற்கு இல்லை இன்னையிலிருந்து. அப்போ என்ன வரும் தெரியுமா? சப்போஸ் உங்க வீட்டுக்காரர் ஸ்மோக் பண்றாருன்னு வைங்க, அன்பின் மட்டும் சொல்லுங்க, வேண்டாங்க. கேட்கலையா? அதிகாரம் செலுத்தாது. அதிகாரம் செலுத்திட்டீங்க, நட்பு போயிடும். உங்க மகனை என் மகன் உரிமையை பாராட்டினீங்கன்னா உறவு போயிடும். அவனுக்கு திருமணம் ஆகி போச்சு, அவனுக்குன்னு ஒருத்தி வந்துட்டாருங்க. உங்க வாழ்க்கையை முன்னாடி வச்சு பாருங்க. உங்களுக்கு திருமணம் ஆன புதுசுல நீங்க எப்படி இருந்தீங்க? அந்த நீங்க நீங்க வந்து ஒரு பையனுக்கு மனைவியா இருந்த காலத்துல, இப்ப தாயா இருக்கிறீங்க. நீங்க எப்படியாவது ஒவ்வொருத்தரும் இனி எந்த பொருள் மீதும் எந்த உறவுகள் மீதும் நான் உரிமை பாராட்ட மாட்டேன், இத தெளிவா உறுதியா வந்துட்டாலேயே இந்த மென்டல் பிளாக்ஸ் சொன்ன பாருங்க, அது அப்படியே திறந்துடும். ஒரே தடை எனதுங்கிற தடை. நான் கூட தடை இல்லை. இப்ப இருக்கிற நான் கூட மாயை. இப்போ நான் சொல்றமே, அது உண்மை இல்லை. அது எனதுகளால் உருவான நான், உடைமைகளால் உருவான உடையவன் மாயா. எப்படி உடைமைகள் உடையவன் உருவாக்க முடியும்? உடையவன் உடைமைகளை உருவாக்க முடியும். ஆனா இப்ப இங்க இருக்கிற நான் இருக்கிற சோ கால்ட் ஐ, நான் இப்ப சொல்றமே, அது எது அடிப்படையாக கொண்டு? எனதுகள், உடைமைகள், என்னுடைய பெயர், என்னுடைய முகவரி, என்னுடைய நாடு, என்னுடைய மதம், என்னுடைய ஜாதி, என்னுடைய மொழி, என்னுடைய படிப்பு, என்னுடைய தொழில், இவைகளாம் எனதுகள். இந்த எனதுகளை வச்சுதான் நான் என்ன அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறேன். அது எப்படி உண்மையா இருக்க முடியும் சொல்லுங்க? இல்லை. அப்ப இந்த எனதுகளை நீங்கள் எனது இல்லைன்னு புரிய 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 அந்த எனதுகளால் உருவான நான் இருக்கான் பாருங்க, அவன் காணாம போயிடுவான். Then no more self, only consciousness. இப்ப என்ன கான்சியஸ்னஸ்? காட்லினஸ், இறைத்தன்மைங்கிற உணர்வு வந்துடும். நான் அல்ல, எங்கும் வியாபித்து இருக்கிற, என்றும் இருக்கிற, எல்லாமாக இருக்கிற, ஒரு எல்லைட்டு இருக்கிற ஒரு ஆனந்த சொருபி நான். எனக்கு ஏது அடையாளம்? இதுதான் மேன்மை. கீழ்மை என்பது இந்த பற்று மிகுந்த வாழ்க்கை. போராடிட்டே இருக்குமே, போட்டி போட்டு போராடி கொண்டு பொறாமையினாலையும் பேராசையினாலையும் ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்குமே, இது கீழ்மை. போராடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, போட்டிக்கு அது அவசியம் கிடையாது. ஒப்பிட்டு பார்க்காம இருக்கும். ஒப்பிட்டு பார்த்து பொறாமை கொண்டு பேராசை கொண்டு போட்டியிட்டு வாழ்க்கை முழுவதும் போராடி கொண்டு இருக்கிற கீழ்நிலை வாழ்க்கை அது. மேல்நிலை வாழக்கூடியவனுக்கு அவன் யாரையோடு தன்னை ஒப்பிட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் முழு முதற் பொருள், அவர்களும் முழு முதற் பொருள். உங்களுக்கு தெரியாம போட்டி போடுறாங்க, நான் போட்டி போட மாட்டேன். எனக்கு உன் மேல எந்த பொறாமையும் இல்லை. அப்கோர்ஸ் என் வீடு சின்ன வீடு, துணிமணி 1 2 தான் இருக்கு, பேங்க்ல பேலன்ஸ்லாம் ஒண்ணு இல்லை, நீ பெரிய கோடீஸ்வரன் தான். ஆனா உன்னோட என்ன ஒப்பிட மாட்டேன். உன்னை பார்த்து எனக்கு எந்த பொறாமையும் இல்லை, பேராசையும் இல்லை, கோபம் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஏன்னா நான் என்னை உணர்ந்து கொண்டேன். நான் என்னை முழுவதற் பொருளாக உணர்ந்து கொண்டேன். நீ உணராம போட்டி போடுகிற, உன் வாழ்க்கையை வீணடிக்கிறாய், கீழான நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீயும் உன்னை உணர்ந்து கொள். இங்கதான் வேதத்தினை வச்சு கட்டளையிடுறாரு. அவன் போய் இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடு. இயேசுநாதர் தன்னுடைய கடைசி நாள்ல
சீடர் அதை சொல்லிதான் அனுப்புறாரு. என்னுடைய நற்செய்தியில உலகம் முழுவதும் சென்று பரப்புங்கள்னாரு. வேதாந்தி மகர்ஷியும் சொல்லாம சொல்லிட்டு போனார், இந்த கருத்துக்களை எங்கேயும் பரப்புங்க. உலக சமாதானம் வேணுமா, தனி மனித சமாதானம் வேணும். அப்ப யார் கொண்டு போறது? அப்ப இதெல்லாம் திருப்பி 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 பல கோணங்கள்ல உங்களுடைய காதுகள்ல ஓதிக்கொண்டே இருக்கிறோம். யாருக்கு காது இருக்கோ அவன் தான் கேட்க முடியும். கேள்வி ஞானம்னு ஒண்ணு இருக்கு. காது இருக்கிறவனே கேட்க கடவுள். நாங்க ஓதிடும், உணர்ந்து ஓதுகிறோம். நீங்கள் அதை கேட்டு உணருங்கள். இதுதான் இறை சாதனை. சீக்கிரம் பெரியது. நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, நோபடி நோஸ். அதனால இன்னைக்கு இரவு சரியா, இப்ப போய் உணவு உண்டுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தனி அறையில உட்கார்ந்து, நான் சொன்னதுல முக்கியமான ஒரே பாயிண்ட் தான், எதுவும் எனது இல்லை, நத்திங் இஸ் மைண்ட். ஒரு ஸ்லோகத்தை எடுத்து உங்களுக்குள்ள அப்படியே அசப், உங்க பெற்றோர்களை, உங்க வாழ்க்கை துணையை, உங்களுடைய குழந்தைகளை நினைச்சு, இவர்கள் எல்லாம் என்னோடு இருக்கிறார்கள், என்னோடு பயணிக்கிறார்கள், ஆனால் இவர்கள் யாரும் என்னவர்கள் அல்ல. ரயில்ல சக பயணிகள் வராங்க. சரி, சென்னையில ஏறிட்டோம், இல்ல கோயம்புத்தூர்ல ஏறிட்டோம், டெல்லிக்கு போகுது ட்ரெயின், 48 மணி நேரம் ஆகும். யாரெல்லாமோ வராங்க, பேசுறோம், சிரிக்கிறோம், முகவரி கேட்கிறோம், கோ பேசஞ்சர்ஸ், எவ்வளவு சந்தோஷமா போகும். ஆனா உங்களுக்கு தெரியும், இவர்கள் யாரும் என்னுடையவர்கள் அல்ல, சக பயணிகள். அது மாதிரி உங்க பெற்றோர்கள், உங்க வாழ்க்கை துணை, நீங்கள் பெற்றெடுத்தவர்கள், உடன் பிறந்தவர்கள், எல்லாரும் யாரு? வாழ்க்கை என்கிற பயணத்துல சக பயணி. யாரும் உன் கூட கடைசி வரைக்கும் வர முடியாது. நீ தனியா வந்தா தனியா தான் போகணும். அதனால பொசஸ் பண்ணாதீங்க, யாரையும் என்னுடையவள் என்று பற்று வைக்க வேண்டாம். ரயில்ல போகும்போது எல்லாம் கொடுத்து சந்தோஷமா சிரிக்கிறீங்களே, அது 48 மணி நேரம். இது ஒரு 80 வருடம், 90 வருடம், அவ்வளவுதான். கொஞ்சம் காலம்தான் பண்ண பின்ன, ஆனா ரெண்டும் ஒரே ஸ்டேட்டஸ் தான். இத நீங்க ஒரு குரு உபதேசமா எடுத்து, கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கொடுத்த ஞான உபதேசம் இதுதான். அது ஏதோ சான்ஸ்கிரிட்ல வேதங்கள் பெருசா இருக்கும், அந்த உட்கருத்து உழவுதான். ஆகவே அந்த ஞான உபதேசத்தை இந்த நல்ல நாளில் குரு தினத்தில் குருஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த உபதேசம் கொடுத்து வாழ்த்துகிறேன். இது இன்று இரவே முடிவு கட்டுங்க. நான் யார்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்க செயலில் காட்ட வேண்டாம், சொல்லவும் வேண்டாம், செயலில் காட்டவும் வேண்டாம். ஆனா உள்ள நான் தனியா வந்தேன், தனியா தான் போகணும், இடப்பட்ட பயணத்துல இவரெல்லாம் என்னோடு பயணிக்கிறார்கள், இந்த பயணம் இனிதே நடைபெற எல்லோரையும் வாழ்த்துகிறேன். நான் யாரையும் பொசஸ் பண்ண மாட்டேன், உரிமை பாராட்ட மாட்டேன், அதிகாரம் செலுத்த மாட்டேன், அன்பு மட்டுமே செலுத்துவேன் என்ற ஒரு உறுதிமொழியை இன்றிரவு நல்ல புரிந்து எடுக்கணும். உணர்ச்சி வேகத்தில் அல்ல, உணர்ந்து, வித்தவுட் எமோஷன், உணர்ச்சி வேகம் அல்ல, வித் கான்சியஸ், உணர்வு பூர்வமா இதை புரிஞ்சு, புரியுது வரைக்கும் நைட்ல தூங்காது. ஒரு முறை திருவாரூர் நீண்ட காலத்துக்கு முன்னாடி, ஐ திங்க் ஒரு என் ஞாபகத்துக்கு சரியா இருக்குமானா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 2010க்கு முன்னாடி, திருவாரூர்ல பெரிய மண்டபத்துல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க என்னுடைய 3 நாள் வகுப்பு. ஒரு 300 பேருக்கு மேல வந்தாங்க. அப்போ முதல் நாள் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, உன் கணவன் உன் கணவன் அல்லன்னு இந்த கதையெல்லாம் சொன்னேன். ஒரு துணை, அவ்வளவுதான், உனக்கு உரிமை அதிகாரம் இல்லை, நீங்க அதனால அவங்க மீது உரிமை பாராட்டக்கூடாது.
முடிஞ்ச அன்பு செலுத்துங்க. ஆனா இப்ப நீங்க செலுத்துவது அன்பும் அல்ல, அவர் உங்க மீது செலுத்துவது அன்பும் இல்லைன்னு ஏதோ கசகசான்னு பேசிட்டு போயிடுச்சு. 2வது நாள் சனிக்கிழமை காலையில 10 மணி வகுப்பு. நான் 9:45 போயிட்டேன். நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு அம்மா வந்தாங்க. மிடில் ஏஜ், ஒரு 40 வயசு தான் இருக்கும். பார்த்தா தெரியும், நல்லா படிச்ச பொண்ணு. வந்து முட்டி போட்டு நின்றுட்டு, வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். சரிம்மா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க இவ்வளவு நேத்து ரொம்ப கடுமையா பேசிட்டீங்க. நாங்கெல்லாம் ஆசிரியர்கள், பொறுப்பு ஆசிரியர்கள், எல்லாம் ஆசிரியர்கள். நாங்க வீட்டுல போயிட்டு போன்ல பேசிக்கிட்டு, இந்த மனுஷன் இப்படி பேசுறாரு, நாமெல்லாம் அந்த கணவன்ட்டு காட்டுறது அன்பு இல்லைன்னு தான் சொல்றாரு அப்படின்னு எங்களுக்கு உங்க மேல ரொம்ப கோபம் ஐயா. ஆமா, ஆனா பேசி முடிச்சுட்டு ராத்திரி 10 மணிக்கு நான் படுத்தேன். எனக்கு தூக்கம் வரல. நீங்க சொன்னதே ஓடிட்டு இருக்கு. நான் அதை அப்படியே சிந்திச்சு சிந்திச்சு நீங்க சொன்ன ஒவ்வொரு உதாரணத்தையா எடுத்து சிந்திச்சேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம், ஆமா, நான் என் கடன் மீது செலுத்துவது உண்மையான அன்பு அல்ல, சுயநலத்துக்காக நான் ஏதோ பண்ணுகிறேன், எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அம்மா கண்ட கண்ணீர். என்னை மன்னிக்கணும், உங்க மேல வந்து நான் கோச்சது ரொம்ப மன்னிப்பு. ஆனா நீங்க அந்த மாதிரி ஷார்ட்டேடியோடு பேசுனதுனாலதான் என்னால் சிந்திக்க முடிஞ்சது, என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரி, நான் இப்ப ஒண்ணு கேட்கிறேன். அப்படின்னா நான் எதை கணவர்கிட்ட காட்டுனா நான் அன்பு செலுத்துறேன்னு சொல்ல முடியும்? அன்புனா என்னன்னு கேட்டேன். நான் சொன்னேன், இந்த கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வியுமா, அன்புக்கு பொருள் அவ்வளவு எளிதாக சொல்ல முடியாது. அது ஒரு மிக மிக மேன்மையான வார்த்தை. ஆனா எல்லாரும் பேசிக்கணும். யாரும் என்கிட்ட அன்பு செலுத்தல, நான் எல்லாத்துக்கும் அன்பா இருக்கேன், அன்பு செலுத்த அழுதுட்டு இருக்கோம், அன்புக்கு ஏங்குறோம். வெளியில இருந்து அன்பு வராது. ஆனா நீ அன்பை கொடுத்தாயான்னு எனக்கே கேட்டிருக்குமா? அன்புனா என்ன? கொடுக்கல் வாங்கலா? என் வீட்டுக்காரி ஒரு சாரி கேட்டா, 2 சாரி வாங்கி கொடுத்தா, அவன் என்ன சொல்லுவாங்க நண்பர்கிட்ட எல்லாம் தெரியுமா? என் கணவருக்கு என் மேல ரொம்ப அன்பு. எப்படி? 2 சாரி. அவன் வெரி சாரி டு சே, அன்பு சாரியை போட்டு இருக்கு, கொடுக்கல் வாங்கல இருக்காங்க இல்லை. அது ரொம்ப கஷ்டமான வார்த்தை. அதுதான் மகிழ்ச்சி அந்த காலத்திலே சொல்லிட்டாரு. அன்புனா எப்போ என்னன்னு தெரியவந்தா, அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. நீ என்று சிவநிலை உணர்கிறாயோ அன்னைக்குதான் அன்புடைய அர்த்தமே உனக்கு தெரிய வரும். அன்பு உன்னை விட்டு வெளிப்படும். அது வரைக்கும் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் வேர்ட். லவ் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க உங்களை ஏமாத்திக்கிறாதீங்க. அவங்க அன்பு செலுத்தல, இவங்க அன்பு செலுத்த சொல்றாங்க, செலுத்த முடியாது. உங்களாலையும் செலுத்த முடியாது. உங்களால எப்ப செலுத்த முடியும்? உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்ன பாருங்க, கடவுள் 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 தன்மை உணர்வீங்க. கடவுள் தன்மை என்ன? ஆனந்தமும் அன்பும் தானே. நீங்க ஆனந்தம் அடையும் போது உங்கள்கிட்ட என்ன வெளிப்படும்? அன்பு தானே வெளிப்படும். வீட்டுல உங்க வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு இருக்காருன்னு வைங்களேன், ஏதோ ஒண்ணு நீ அன்னைக்கு போய் ஏங்க நீ சொன்னா போலாம் போலாம் போலாம், ஹோட்டலுக்கும் போலாம் பாரு இல்லையா? அவ யார் தனக்குள்ள அளப்பரிய இன்பத்தை அனுபவிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து வெளியில வரக்கூடியதான் அன்பு. எல்லாத்தையும் ஏத்துக்கும், எல்லாத்துக்கும் ஒத்துக்கும். அன்புனா வேற ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் அக்செப்ட். அக்செப்டன்சி இஸ் லவ் அப்படிம்பா. எதை அக்செப்ட் பண்றது? எல்லாத்தையும். இது வரைக்கும் ஒரு குறை குற்றம் சொல்லி எதெல்லாம் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்ததோ எல்லாத்தையும் ஏத்து. தட் அக்செப்டன்ஸ் இஸ் எட்டர்னல் லவ். சாதாரண லவ் இல்லை, எட்டர்னல் லவ். இப்படி மேன்மைகள் நிறைய இருக்கு, சீக்கிரமா அடையும். அது அடையதுக்கு ஒரே ஒரு வழிதான் சொன்ன இன்னைக்கு, எதுவும் எனதில்லை, யாரும் என்னவர்கள் இல்லை. இதை புரிஞ்சுக்கிறது உங்க கையில. வாழ்க்கை வளம். ஏதாவது உண்டுமான கேட்கணும். வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா. அதாவது வாழ்க்கைக்கு உதவும் உயர் தத்துவம் அப்படின்னு ஐயா முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் போதே அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து புலன் இன்பம் இல்ல, அது வந்து அக இன்பம். ஏன்னா புலன் இன்பம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சோர்வு வந்துடும், ஒரு சலிப்பு ஆயிடும். அப்ப அது வந்து ஒரு சிற்றின்பம்.
அப்ப நம்ம பேரின்பம் அப்படிங்கிறது நம்ம உள்ள இருந்து வரணும், ஆன்மால இருந்து வர்றதுதான் அக இன்பம். அப்ப அந்த ஆன்மால இருந்து அக இன்பம் வரணும்னா அதுக்கு எது நமக்கு தடையா இருக்குன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இருப்பு கட்டிய ஆசை, அல்லனா தேக்கமுற்ற ஆசைதான் நமக்கு தடையா இருக்குன்னு ஐயா தெளிவா சொன்னீங்க. அப்போ ஒண்ணு அந்த ஆசையை நிறைவேற்றணும், அல்லனா இந்த ஆசை எனக்கு தேவையில்லைன்னு தற்சோதனை, அது ரொம்ப முக்கியமா ஐயா சொன்னீங்க. தற்சோதனை செய்தாதான் நம்மகிட்ட இருக்கிற அந்த கலங்கங்களை நம்ம நீக்கி அந்த இறைத்தன்மை அடைய முடியும். அப்படின்னா அப்ப நம்ம எது மேலயுமே பற்று வைக்க கூடாது. அதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் ஐயா கொடுத்தீங்க. மொட்டு விரிந்தால் மலர், அப்ப மலர் விரிஞ்சிருச்சுன்னா வாசம். அப்ப கல் நெஞ்சமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட அந்த ஒரு பற்று, என்னோட கணவர், என்னோட குழந்தைங்க, என் குடும்பம், அது விரியாது. அங்க அன்பு இல்லை, அங்க வந்து பற்று தான் இருக்குது. அப்படிங்கிறதுதான் அந்த மலர் ஐயா தெளிவா கொடுத்தாங்க. அதான் அது கடைசியில கூட சொல்லும் போது, அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அப்ப சிவத்தை உணர்ந்தவங்க கிட்ட அன்பு இருக்கும். ஐயா அதுக்கு ஐயா வீட்டுல உள்ள எக்ஸாம்பிளே கொடுத்தாங்க. அந்த சாக்லேட்டு மகா வந்திருக்காங்க, அப்போ அத பேன் பிளேட்டை குடுமா அப்படின்னு பாட்டி கேட்ட கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா அது அந்த நேரடியா வரல, அதுகிட்ட அந்த தன்மைகள் குழந்தைகிட்ட இருக்கும்போது அந்த பற்று வச்சுக்குது குழந்தை. அது அந்த பொசசிவ்னஸ் அது இருக்குது. அதே மாதிரி ஐயா வந்து அந்த திருமணத்துல சொன்னது ஒரு சிறப்புங்க ஐயா. ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி காலை தொட்டு கும்பிடணுன்றது உண்மையில இன்னைக்குதான் எங்களுக்கு அந்த அர்த்தம் புரியுது. அதாவது என்னோட வினையை இந்த பிறவியில போக்க முடியாது, எனக்கு தொடர்ச்சியா அடுத்த ஒரு தலைமுறை உன்னோட கர்ப்பப்பையிலிருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அந்த மெட்டி போட வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் முன்னோர்கள் எந்த ஒரு சிந்தனையில பார்த்திருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த கணவன் மனைவி அதுவும் இப்ப பெரும்பாலும் இருக்கிறது என்னன்னா அந்த பற்றுதான். ஆனா மாமியாருக்கு என்னன்னா என் பையன், அப்ப என்ன குழந்தைய நான் வளர்த்தேன், இதுக்கடுத்து அதை அவளை அரவணைக்கிறதுக்கு ஒரு மருமகள் வர்றா, அவள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துடணும், அவ அந்த அன்பை காட்டுவா, திருப்பி அவளே தாயா மாறுறாங்கிற ஒரு எண்ணம் ஒரு பெண் மாமியாருக்கு இருந்ததுன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனையே இல்லை. அப்ப அவங்களுக்கு மகங்கிற பற்று, அந்த வந்த மனைவிக்கு இது என்னோட கணவருங்கிற பற்று, இதுதான் அந்த குடும்பத்துல உள்ள இது. அப்ப கண்டிப்பாக இந்த பற்று வேண்டாங்கிறதுக்கு அந்த கிருஷ்ணரோட அந்த அர்ஜுனனோட அந்த போர் தத்துவமும் ரொம்ப சிறப்பு. அவர் பார்க்கும்போது அவர் கத்து கொடுத்த குரு, அவங்க மாமா, அவங்க உறவினர்கள் இருக்கும்போது அந்த பற்றுல அவர் என்ன செய்யறாரு, இதெல்லாம் என்னுடையவர்கள்னு அதை கீழே போட்டுடுறாரு. அப்போ கிருஷ்ணர் கூறுறது என்ன அப்படின்னா, நீ இது இந்த உன்னுடையதுங்கிறத நீ விட்டாதான் முடியுங்கும் போது கடைசியா அவரு பரமாத்மாவை, கிருஷ்ணரே என்ன சொல்லிட்டாரு, பரமாத்மான்னு சொல்லி எனக்கு தீட்சை கொடுங்கன்னு கேட்கும்போது உண்மையிலே அந்த கிருஷ்ண உபதேசத்தை நம்ம தினம் தினம் கேட்கணுங்க ஐயா. நீங்க அதை முழுவதுமா சொன்னீங்க. எது நீ கொண்டு வந்தா இதை நீ இழப்பதற்கு, இது எல்லாமே இங்கிருந்தா எடுக்கப்பட்டது அப்படிங்கிற, எது நடந்தாலும் அது நன்மைதான், இது நடக்க இருக்கிறதோ அது நன்மைங்கிற அந்த அந்த கீதா உபச்சாரத்தை வந்து நம்ம டெய்லி கண்டிப்பா கேட்கணும். அப்ப ஐயா ஆழமான ஒண்ணு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த பற்றை விடணும், பேராசையை விடணும். அப்ப பேராசைங்கிறது வந்து கீழ்மைத்தன்மை. ஆனந்த சொரூபியா நான் இருக்கும்போது அந்த அன்பு அப்படிங்கிறது எனக்கு எல்லார் மேலேயும் வரும், எது மேலேயுமே எனக்கு பற்றுங்கிறது வரவே வராது. அந்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுதான். அதாவது இந்த குழந்தைங்க இது எல்லாமே நம்ம ட்ரெயின்ல ஏறுறோம், அந்த ட்ரெயின் எந்த இடத்துக்கு போதோ அது நம்ம வாழ்க்கை முடிகிற தருணம். அப்ப ஏறுறவங்க எல்லாம் நம்ம என்ன பண்றோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸா பார்த்துட்டு பேசிட்டு இறங்கிடுறோம். அப்ப அதே மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கையில தாய் தகப்பன் வந்தாங்க, உடன் பிறந்தவங்க வந்தாங்க, கணவர் வந்தாங்க, குழந்தைங்க வந்தாங்க, பேரம்பேத்தி வந்தாங்க. ஆனா யாருமே என்னோட இல்லை. என்னோட இருக்க போறது நான் இறைவனோடு பெறுவதற்கான அன்பு கருணை தான். இவங்களுக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை, ஆனா நான் பற்று வைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா நமக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுக்காக ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இரவு இதற்காக சிந்தனை பண்ணணும். எந்த இடத்துல நான் பற்று வச்சிருக்கிறேன், எதுல நான் யார் மேல இந்த இது எனக்கு இருக்குது, என்னோட பொருள் எல்லாமே அருத்தந்தை சொல்லுவாங்கல்ல ஐயா, அதுதான் நீங்க எனக்கு தெளிவா சொன்னீங்க. தலையணை வந்து தூக்கம் தருதுங்கிறதுக்காக தலையணை தூக்கிட்டே நான் போக முடியாது. அப்போ என் கடமையை நான் சரியா செய்யணும், எதுவுமே என்னோடு நிரந்தரமா வர்றதில்லை அப்படிங்கிறத உணர்ந்து நம்மள்கிட்ட அந்த அன்பு பெருகணும் அப்படின்னா நம்ம அகத்தாய்வு செய்து ஆழ்ந்த அமைதி மௌன நிலையில இருந்து ஒரு இதுலயும் நம்ம ஒரு தனிமனிதருக்குள்ள அந்த அமைதி வரும்போதுதான் நீங்க சொன்னது அந்த வேதாத்திரி மகிழ்ச்சி வந்து உலகமே சமாதானம் ஆகணுங்கிறதுக்காக நம்ம ஒருத்தரையும் அந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அப்ப இயேசு பிரான் சொன்ன மாதிரி என்னுடைய இதை வந்து உலகம் முழுவதும் பரப்புங்கள் மாதிரி அருள் தந்தை இதை கொடுத்திருக்காங்க. நாமெல்லாம் அருள் தந்தையோட சீடர் அப்படிங்கிறதுல ஐயா வந்து இன்னைக்கு குருவாகவே வந்து நமக்கு இந்த இதை கொடுத்திருக்காங்க. உண்மையிலே குருதான் ஐயா மூலமா நம்மகிட்ட பேசியிருக்காங்கிறத உணர்ந்து நாம இதை செயல்ல கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது. இறை சாதனைமா இருக்க அன்பர்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போகணும்னா கண்டிப்பாக தற்சோதனை அவசியம். ஒவ்வொரு செயல்லையும் நான் அந்த விழிப்பு நிலை இருக்கிறேன்னா, அந்த அன்பு கருணை ஒரு லெவல்ல வந்துட்டோம்னா அதை விட்டுடலான்றாங்க ஐயா. அந்த அந்த நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா
அப்ப நம்ம அந்த அன்பு நிலையிலே தான் இருப்போம். யார் மேலேயும் பற்று வைக்க மாட்டோம், பொறாமப்பட மாட்டோம், ஆசைப்பட மாட்டோம். இந்த நிலைக்கு நம்ம வரணுங்கிறத ஆழமான ஒரு சிந்தனை கொடுத்த ஐயாவை எல்லாருமே வாழ்க்கைக்கு உதவும் உயர் தத்துவம் அப்படிங்கிற சிந்தனை கொடுத்த ஐயாவை எல்லாருமே துரியத்துல வந்து வாழ்த்தலாம். மிக சிறப்பாக நமக்கு வாழ்க்கைக்கு உதவும் உயர் தத்துவம் அப்படிங்கிற சிந்தனையை மிக சிறப்பாக கொடுத்த ஞான ரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அற்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞான மூங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். இது சம்பந்தமா ஐயா கிட்ட கேட்கலாமாங்க ஐயா யாராவது? ஐயா வாழ்க வளமுடன். ஐயாவோட வகுப்பு நாளைக்கு மலையப்பாளையத்துல இருக்குது. இன்னைக்கு கூட நினைத்தா கூட வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஐயா வந்து மலையப்பாளையத்திலே தங்கி நமக்கு 3 நாள் அந்த வகுப்பு கொடுக்குறாங்க. உண்மையிலே கலந்துக்கிற எல்லாருமே பாக்கியவான்கள் தான். அதனால இந்த ஒரு இதையும் நம்ம மறக்காம பக்கத்துல ஊர்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 1 மணி நேரத்துல ஐயா அவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது 3 நாட்கள் ஐயாவோடது எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பா இருக்கும். இது சம்பந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தா ஐயா கிட்ட கேட்கலாம். வாழ்க வளமுடன். ரேகாமா வாழ்க வளமுடன் அம்மா. அன்மிட் கொடுத்திருக்கேமா ஐயா இன்னைக்கு சொன்னதை பத்தி கோஹோஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேமா ஓகேமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சாம்சங் SM அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயாட்ட கேள்வி கேளுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க மதுரையில இருந்து பேசுறேங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி பகவத்கீதையை நான் தினமும் கேட்பேன், படிக்கவும் செய்வேன். நான் மனவளக்கலை அடிக்கடி போவேன் எல்லாத்துக்குமே. அங்க கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்பாங்க, என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு நான் எப்படி வாழ்த்தணும் அப்படின்னு கேட்பாங்க. என்னடா எனக்கு கேட்கறாங்களேன்னு எனக்கு சங்கடமாவும் இருக்கும். ஆனா நான் சொல்லுவேன், எங்க உங்க பிள்ளை எங்க இருக்கு? நீங்க இப்ப சொன்னதை வச்சு நான் சொல்றேங்க, உங்க பிள்ளைன்னு நினைக்காதீங்க, உங்களால வழி வந்துச்சு, நீங்க வந்து ஆத்ம ரீதியா அதை வந்து தவத்துல அந்த உணர்வு பூர்வமா வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா எப்பயுமே. அது சரியா கரெக்டாங்க? நிறைய பேர் அது மாதிரி கேட்பாங்க, எனக்கு ஆனா கஷ்டமா இருக்கும். இது நான் உணர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லி பற்று வைக்காதீங்க, பற்றுன்னு நினைக்காதீங்க, உங்க குழந்தைன்னே நினைக்காதீங்க. எப்படிப்பா நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. தவம் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறது நான். ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் யோகாவே செய்யறது கிடையாது, தவம் செய்யறது கிடையாது. அப்ப அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க அந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அடிக்கடி வந்து நானுமே வந்து இவரு ரமணரோடது, ராமகிருஷ்ணரோடது இந்த மாதிரிதான் புக்கெல்லாம் படிப்பீங்க ஐயா. படிச்சுட்டு ஓரளவுக்கு மகரிஷியோட ஒரு இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு யார் மேலேயும் பற்று வைக்கிறது இல்லைங்கய்யா. சந்தோஷம். வாழ்க்கை துணையா இருக்கட்டும், குழந்தையா இருக்கும், கடமை அந்த உணர்வு பூர்வமா செய்வேங்கய்யா. இந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி வேலை வாங்கணும், இப்படித்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கெல்லாம் நான் பிள்ளைகிட்டையும் சொன்னது இல்லைங்கய்யா. மன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் இது வந்து மகரிஷியோட ஒரு உணர்வுல நான் வந்து பிள்ளைகளை வந்து வாழ்த்த மட்டும்தான் சொல்வேன். நமக்கு வாழ்த்த மட்டும்தான் கடமை இருக்கு, அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன். அவங்க செயலை செய்வாங்க, அவ்வளவுதாங்கய்யா. ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்குமே. அவங்களா வந்து அவங்க என்ன படிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை மட்டும்தான் நான் சேர்த்தேங்கய்யா. நானா என்னோட வந்து திணிக்கலங்கய்யா எதையுமே. எனக்கு எப்படின்னா எப்படி தெரியும்னா, நான் நல்லா வந்துகிட்டு இருக்கேனாங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். உங்களெல்லாம் என்ன நேரா பார்க்கணும், உங்களோட ஆசீர்வாதம்லாம் எனக்கெல்லாம் வேணும். இந்த இறை சாதனை மார்க்கத்துல நுழைஞ்சிருக்கேன். உங்களை பார்த்தா எனக்கு எப்பயுமே தூக்கம் வந்து நீங்க பேசுறத வச்சு அப்படியே உணர்ந்து நைட்ல வந்து ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் இருக்குங்கய்யா. உங்களோட வியாழக்கிழமை ஸ்பீச்சை கேட்டு நான் நிறைய ஒன்று எப்ப நான் ஃப்ரீயா இருந்தாலும் உங்களோட இதை கேட்டுக்கிட்டே இருப்பேங்கய்யா. தூங்க கூடாது நீங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா. முடிவெடுக்காம தூங்க கூடாது. சரிங்க. உங்களை சீக்கிரம் நேரா பாக்கணுங்கய்யா, கூடிய சீக்கிரம்.
ஓகேங்கய்யா, வாழ்க வளமுடங்கய்யா. நன்றிங்கய்யா. மகரிஷியை பார்த்த மாதிரியே இருக்குங்கய்யா. சந்தோஷம். வாழ்க. என்னை நல்லா பிளஸ் பண்ணுங்கய்யா. இன்னும் நான் உயர்ந்து வரணும். வாங்க வாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிங்க. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிம்மா. வேற யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சிவஸ்ரீ அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அதாவது இப்ப நம்ம கடமைகள்லாம் சரியா செய்யறோம், ரொம்ப நிறைவா தான் இருக்கிறோங்க ஐயா. ஆனா வாழ்க்கை துணைட்டு இருந்து கொஞ்சம் பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. அது நம்மளோட கர்ம வினை தானங்க ஐயா. இப்போ ஒரு யோகா கிளாஸ் போகணும் அப்படிங்கும் போது நான் கடமையை சிறப்பா பண்றேன், நல்லா வாழ்த்துறேன். அப்ப என்னோட நம்மளோட கர்ம வினைகள் தானேங்க ஐயா. அதுக்கு ஐயா ஆன்லைன்ல எல்லாம் கிடைக்குது இல்ல? ஆன்லைன்ல கிடைக்குதுங்க ஐயா. நம்ம ஒரு மௌனம் போகணும், உங்க கிளாஸ் அவரை மறுத்துட்டு நீங்க வர வேண்டாம். சரிங்க. அவர் வாழ்த்திட்டு வாங்க, ஒரு நாளைக்கு அவர் இறங்கி வருவார். சரிங்க சரிங்க. அது வரைக்கும் பொறுமையா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மாரிமுத்து M13, வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம ரொம்ப அருமையானது. எனது ஒரு வார்த்தை சொன்னீங்க, இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து எதையும் என்னுடையது இல்லைன்னு சொன்னீங்களா ஐயா? ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைங்க. இது வந்து நம்ம டெய்லி தற்செயல பண்ணா வந்து நம்மளுக்கு பற்றுகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் நம்ம கடமையின் பேர்ல நம்ம சில விஷயங்களை பண்ண வேண்டியதாங்க இருக்குது. நம்ம கடமைகளை பண்றதுக்கும் பற்று வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. கண்டுபிடிங்க. சரி, கண்டிப்பா. நம்ம கடமை தான் சில நேரங்களில் பற்றுன்னு நினைக்கிறோமான்னு தெரியல. கடமை செய்யுங்க. அன்பின் நிமித்தம் கடமையோடு செய்யுங்க. நம்ம காலையில சாயங்காலம் வேலை செய்யறோம், நிறைய விஷயம் பண்றோம் நம்ம குடும்பத்துக்காக. ஏன்னா உங்களுக்கு குடும்பம் உருவாயிடுச்சுன்னா நம்ம எல்லாருடைய கடமையும் பொறுப்பும் அதுதானே. ஆமா, அதை நான் பற்றுன்னு சொல்றேன், அது கடமை. ஆமா. முன்னோட ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க இது மாதிரி. நானும் அந்த மாதிரிதான் என் பிள்ளைகள் மேல நேரம் வந்து அவங்க வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கட்டும் நான் நினைக்கிறேன். அவங்கள வாழ்த்திக்கிட்டு வரேன். சில நேரங்கள்ல அவங்க சில விஷயங்கள்ல வந்து தவிர்க்கும் போது நம்ம வந்து நீ இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே சொல்ல தோணுது. பட் ஆனால் நம்ம வந்து நம்ம இதுல இருக்கிறதுனால நம்மளால இது பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்க ஐயா. சரி, வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்தது மாது, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க கடைசியா முடிக்கும் போது ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து உங்ககிட்ட திரும்ப சொன்னாங்கன்னு சொன்னீங்களா? சோ அது கேட்கும் போது என் பாடி ஃபுல்லா பயங்கரமா ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் ஒரு ஜிவ்வுன்னு ஒரு உணர்வு இருந்ததுங்கய்யா. கண் தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு எனக்கு. சோ இது எனக்கும் சாத்தியம்தான். நானும் கொஞ்சம் பசங்க மேல ரொம்ப பற்றுதாங்கய்யா. அது சரி, நம்மளாலையும் இன்னைக்கு நைட்டு தூக்கம் போச்சு அப்படின்னு நினைச்சிட்டேன் நான் அவங்களோட ஸ்பீச் கேட்கும் போதே. சோ இதுல நிறைய எனக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வரும்னு எனக்கு ஒரு என்னாலையும் முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்கய்யா. சோ இன்னைக்கு ஆழ்ந்த தற்சோதனை பண்ணி இதுல இருந்து வெளியில வந்தே ஆவேன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்கய்யா. சோ இது மட்டும்தான் நான் விடணும்னு நினைச்ச விஷயம். அது உங்க மூலியமா எனக்கு அது கிடைச்சிருக்குங்கய்யா. என்னால முடியும். இது கண்டிப்பா இதுல இருந்து நான் வெளில வந்துருவேன்னு தோணுதுங்கய்யா. எனக்கு ஒரு மாதிரி சுதந்திரமா இருக்குங்கய்யா. மனசு ஒரு மாதிரி பற்ற விட்டுறலான்னு ஒரு சுதந்திரம் இருக்குங்கய்யா. எனக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. எனக்கு அப்பா மாதிரி தான் ஃபீல் ஆகுது உங்களை பார்க்கும் போது. அப்படியே அப்பாவா எடுத்துக்கிடுங்க. என்ன இருக்கு? கண்டிப்பா. எனக்கு என்னோட சின்ன வயசுலயே அப்பா இல்லங்கய்யா. சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. சோ எனக்கு அப்பாவே வந்து எனக்கு சொன்ன மாதிரி தாங்க இருந்தது. எனக்கு அவ்வளவு ஒரு நான் வந்துருவேங்க, அதுல இருந்து வெளில வந்துருவேங்க. அப்படி இருக்கு எனக்கு. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. அடுத்ததாக வேற யாரு ஐயாட்ட கேள்வி கேட்கணும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? ஐயா வாழ்த்திட்டு நிறைவு பண்ணிருங்கம்மா. ரேகாமா. சரிங்க ரேகாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக வாழ்க அன்பர்களின் கேள்வி வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. சிறப்பாக அன்பர்களின் கேள்விக்கு பொறுமையாகவும் சிறப்பாகவும் பதில் சொன்னா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க வாழ்க. விரிவான நாளை சந்திக்கிறோம். சரிங்க. வாழ்க வாழ்க. வளமுடன். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளைக்கு அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால தன ஆகர்ஷண சங்கல்பம் இருக்குது. அதுல எல்லாரும் கலந்துக்கலாம். காலை 9 மணி, 12 மணி, 3 மணிக்கு சிறப்பு தவங்கள் இருக்கிறது. 12 மணிக்கு இறையாசிரியர் பயிற்சியும் இருக்குது. அதுலயும் எல்லாரும் கலந்துக்கலாம். உலகநல வாழ்த்து வேதாத்திரியம் உலகநல வாழ்த்து பாடகம் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உமா கோபி அம்மா வாழ்க வளமுடன். அன்மீட் பண்ணிட்டு பாடுங்கம்மா. வேதாத்திரியம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக உலகநல வாழ்த்து பாடுவதற்காக கலைச்செல்வி அம்மா அன்மீட் பண்ணிட்டு உலகநல வாழ்த்து பாடுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. மிகவும் இனிமையான குரலில் வேதாத்திரியம் மற்றும் உலகநல வாழ்த்து பாடிய உமா கோபி அம்மா அவர்களும் கலைச்செல்வி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோரும் 8:30 மணிக்கு தற்செயல் நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா.